இதுதான் எங்களோட ஸ்கூலோட நிலவரம். எங்க ஸ்கூலுக்கு நிரந்தரமான வாத்தியார் யாரும் இல்ல. எங்க ஸ்கூலோட வாத்தியாரோட நிலவரம் இதுதான். நீங்க நல்லா பாத்துக்கோங்க. தமிழகத்தில் பள்ளி மாணவர்கள் வரை மது, கஞ்சா என போதை பழக்கத்திற்கு அடிமையான செய்திகள் சமீப காலமாக அதிகம் வெளிவரும் நிலையில் திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே அரசு பள்ளி ஆசிரியர் ஒருவர் மது போதையில் வகுப்பறையில் மயங்கி கிடந்ததாக வெளிவந்த காணொளி மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. டாஸ்மாகை நம்பி மொத்த அரசும் இயங்கும் திமுக ஆட்சியில் வகுப்பறைகள் வரை சாராய வெள்ளம் பாயத்தானே செய்யும் என்று பாடம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஆசிரியர் போதையில் மூழ்கி கிடப்பது, ஒழுக்கம் கற்பிக்க வேண்டிய ஆசிரியரே பாலியல் செண்டலில் ஈடுபடுவது, சாதிகள் இல்லையடி என போதித்த வாயால் மாணவரின் சாதி பெயரை சொல்லி திட்டுவது என்று திமுகவின் 4 ஆண்டு கால ஆட்சியில் தமிழகத்தின் பள்ளிக்கல்வித்துறை நாசமாகிவிட்டது. இப்படி அதல பாதாளத்திற்கு சென்று கொண்டிருக்கும் பள்ளிக்கல்வித்துறையையும் மாணவர்களின் எதிர்காலத்தையும் பற்றி எந்த கவலையும் இல்லாமல் பள்ளிக்கல்வித்துறை எனது கோட்டை என சினிமா வசனம் பேசி விளம்பரம் தேடுவதில் மட்டுமே அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் அவர்கள் கவனம் செலுத்திக் கொண்டிருப்பதாகவும், நாடக முதல்வருக்கு வாய்த்த மிகச்சரியான விளம்பர அமைச்சர் உட்கார முடியல அந்த வாத்தியார்னால.